கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் மதுரை போயிடுச்சுப்பா. மதுரை என்னை வந்து உருவம் பண்ணுறது யாருமான? என்ன உருவம் பண்ணுறது யார்? நீ தான் உருவம் பண்ணுற அப்படின்னா மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம். இதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா எனக்கு வந்து தீராத ஒரு பிரச்சனை இருக்குது, உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனை அதானே. அதனால் தீராத இருக்கிற பிரச்சனையை கருப்பசாமி உனக்கு நான் தீர்த்து கொடுத்துட்றேன், அதில் எந்த வித மாற்றம் இல்லை. அப்படி தீர்த்து கொடுத்தா போதுமா? அதே மாதிரி நிரந்தரமாக எனக்கு வேலைக்கு போக முடியறதில்ல, உனக்கு வேலைக்கும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? தை 5ஆம் தேதிக்கு மேலே நீ நிரந்தரமாக வேலைக்கு போயிடலாம். இப்போ போக முடியுதா? முடியல. அதனால் பெருசாக பாரமாக இருக்குதா? வலிக்குது. அதனால் இன்னையிலேருந்து எல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்றேன். வர அம்மாவாசைக்கு ஒரு டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததோட நான் கருப்பசாமி எனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். என்னோட உருவம் ஒன்று வேணும், என்னன்ற நீ தான் செய்யணும். உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் என்ன மாதிரி நீ செஞ்சு கொடுத்துறேன். உனக்கு உடல்நிலை வந்து ஊரே சுற்றினில்ல, அதே மாதிரி என்னோடய படிவாசலுக்கும் நீ போயிட்டு வந்திருக்க போனில்ல, அங்கே போயும் ஒரு தீர்வு கிடைக்கல. அப்படியே இல்லை இடமான. அதனால் எனக்கு ஒரு முடிவு இப்போவே பண்ணிடுவோம். உனக்கு 90 நாளில் உன் பிரச்சனையும் நான் தீர்த்துருவேன். ஆக மொத்தம் இன்னையிலேருந்தே உனக்கு படிப்படியாக உனக்கு தீர்த்து கொடுத்துட்றேன். சரியா? அதே போல் உன் பிரச்சனை தீர்ந்ததையும் எனக்கு கொண்டாந்து செஞ்சு கொடுத்துட்றேன். எனக்கு பணம் இல்லை, வேலை இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு கேட்கக்கூடாது. உனக்கு பிரச்சனை தீர்த்து கொடுத்துருவேன். நீ என்ன பண்ணுவீன்னு எனக்கு தெரியாது, எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்றேன். கொடுத்துருவீல்ல? கிட்டவா. சரி, இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். என் சாம்பலை வச்சுக்க. 3 நாள் கழித்து என் மகன்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்படியாப்பா, இந்த இன்னும் 3 கொடுக்குறதான். ஏழு நாளைக்கு தேய்ச்சிரு. வர திங்கக்கிழமை வரைக்கும் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போதே எனக்கு ஏதோ ஒரு பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்லணும். அந்த அளவுக்கு நான் கருப்பசாமி இப்போவே மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி அமாவாசைலேருந்து 3 அமாவாசை 3 பௌர்ணமி வரக்குள்ளே உனக்கு முழுசாக குணப்படுத்தினா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். குணப்படுத்திட்டு நான் கேட்குறத நீ செஞ்சிடணும். அது நான் கேட்டிருக்கேன், நீ எனக்கு செஞ்சிடணும். நான் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சு கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா ஏதோ அப்பப்போ இடைஞ்சல், மறுபடியும் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ கண்ணுக்கு காட்டுது அதானே. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அதையும் முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 3 மஞ்சள் எட்டு விடமானே. அதே போல் கருப்பசாமி உனக்கு முழுசாக உனக்கு நான் குணப்படுத்தி கொடுத்துட்றேன். அதே போல் வந்து உனக்கு என்ன டவுட்டு, பையன் வந்து வேலைக்கு போகலாமா இல்லை தோட்டத்தை பார்க்கலாமா அதானே. அதனால் தோட்டத்தை பார்த்தாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி. சரி, அதனால் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யக்கூடாதுனால இல்லைடாமானே. உன்னோட தோட்டம் வேலை வந்து அவன் உனக்கு அடுத்து அவன் எல்லாம் செஞ்சு பழகணும். அதனால் கூட இருந்து நீயும் பார்த்துருக்க அதானே. அதனால் நீ அப்படியே உனக்கு விருப்பம் இல்லைன்னா மட்டும் வேலைக்கு தாட்டு. கட்டாயம் வேலைக்கு தாட்டணும்னு அவசியம் எதுவும் இல்லை. அதனால் உன் விருப்பம் தான். அது என்ன பண்ணுற? அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. உன் மகனையும் கலந்து பேசிக்க. தானாக வந்து வேலை செய்தியா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு போகிறதுனா போக சொல்லு, இல்லாட்டி விட்டுரு. முதல்ல அவன் தனியாக போய் வேலையெல்லாம் செஞ்செல்லாம் பார்த்தேன். பார்த்ததில் ஒரு பிடிப்பு இல்லையே. ஆமாம், தனியாக போய் செஞ்சுருப்பானே. கம்பெனி தொழில் பண்ணியிருக்கணும், செஞ்சானா இல்லையா? அதனால் அதுவும் ஒரு பிடிப்பு இல்லாமல் தான் மறுபடியும் தோட்டத்துக்கே வந்துட்டேன். அப்படியே இல்லையா? அப்புறம் எப்படி மறுபடியும் வேலைக்கு போய் சொல்கிறேன்? அதனால் அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. நீ விருப்பம் இல்லைப்பா, நான் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னா வேலைக்கு அனுப்பிவிடு. அப்படி இல்லை, நல்லபடியாக எனக்கு கருப்பசாமி வந்து நீ நிம்மதியான வாழ்க்கையை எனக்கு கொடுத்து நல்லபடியாக பயனையும் கரை சேர்த்தி எனக்கு தோட்டத்தில் பிரச்சனை இல்லாமல் உனக்கு நான் கரை சேர்த்தி தந்துடுறேன். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. தகரியமாக வச்சுக்க, நான் கூடவே வரேன்.
உனக்கு இந்த மார்கழி முடிஞ்சது தைக்கு மேலே அந்த இடத்த விற்று கொடுத்துட்றேன். நீ எதிர்பார்க்குற ரேட்டுக்கே கருப்பை விற்று கொடுத்துட்றேன். அந்த மஞ்சளோடனா இதையும் வச்சுக்க. இது முடிவு வரைக்கும் அதே மாதிரி தேய்ச்சி சொன்ன மாதிரி பண்ணிடு. நான் கருப்பசாமி உனக்கு கூட வந்துடுறேன். வர அமாவாசைக்கு என்னை வந்து பாரு. சரியா? தவறாமல் அமாவாசை பௌர்ணமிக்கு நான் சொல்கிற டைம் வரைக்கும் வா. உனக்கு விரைய செலவு இல்லாமல் சீக்கிரமாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்துறேன். பகுதி சாப்பிட்டு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு கருப்பசாமி மறுபடி வழக்காடி பத்ததில் கோபி வயிற்று. என்னோட மகனுக்கு நல்ல பதில் ஒன்று சொல்லணும்ப்பா. என் மகனுக்கு. யாருக்கு? கிட்டவா சேர்ந்துதான் வாலாட்டி பரவாயில்ல. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. சேர்ந்துதான் வாலாட்டி பரவாயில்ல. இல்லை கேட்குற வார்த்தைகளாவது காதில் கேட்குற மாதிரி இருக்கணும். கேட்க முடியுது? கேட்க முடியல. அதனால் நம்ம வீட்டுக்கு போகலாமா, நான் ரோட்டில் படுத்து தூங்குறதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன். உனக்கு அப்படி இருக்கா இல்லையா? அதனால் பேரம்பேத்தியாவது கண்ணில் பார்க்க முடியுமா? அதுவும் கொஞ்சம் நாளாக நிப்பாட்டி வச்சிட்டான். அப்படியே இல்லையா மகளை? அதனால் பேரம்பேத்தியும் உனக்கு கொடுத்து உன்னைய வார்த்தை கேட்குறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி அவனை வாயும் கட்டி குடிக்கிறதையும் நிப்பாட்டி குடும்பத்தோடு ஒன்று சேர்த்து வச்சா போதுமா? போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி அவன் வார்த்தை கேட்குறத நிப்பாட்டி பேரம்பேத்தியை ஃபஸ்ட்டு கொண்டாந்து காட்டுற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு இன்னொரு 6 மாதம் ஆயிடும். முதல்ல பேரம்பேத்தியை வரணும். வார்த்தை கேட்கக்கூடாது. அப்படி தானே? அதை நிப்பாட்டி உன்னை வீட்டுக்கு போகிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? கிட்டவா. இதை கொண்டு போய் என் பேரை சொல்லி உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும் கருப்பசாமின்னு. இன்னும் ஒரு 8 நாளுக்குள்ளே உன் பேரம்பேத்தி உன்னோட இருப்பிடத்துக்கே வந்துடுவாங்க. சரியா? 8 நாளுக்குள்ளே அவன் பேச்சையும் நிப்பாட்டி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பை காப்பாற்றி தரம்போ வர்ற அமாவாசைக்கு என்னை வந்து பாரு. எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மேட்டுப்பாளையம் போயிடுச்சுப்பா. மேட்டுப்பாளையம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா நல்லபடியாக கருப்பசாமி அவனுக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து ஒரு வாழ்க்கையும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே மாதிரி தொழிலும் நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ செய்கிற தொழில் லோடு ஏற்றுற வேலை அது பெருசாக இருந்தாலும் அது இப்போ போகிறானா போகிறது இல்லையா? பழைய இடத்துக்கவா வேறு இடத்துக்கா? போய் காலில் விழுந்துட்டு விடாமண்ணே. அதே போல் கருப்பசாமி இப்போதைக்கு போயிட்டுருக்கட்டும். அவனுக்குன்னு சொந்த தொழில் கருப்பசாமி உனக்கு நான் தேடி வழக்காடி போய் அமாவாசைக்கு உனக்கு நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி தான் எனக்கு பாரமாக போட்டிருக்க. உன்னோட செமையை என் கழுத்தில் நீ போட்டிருக்க. என்ன போட்ட? அதனால் உன்னோட பாரத்தை என் மேலே போட்டிருக்க. அதனால் சொந்த தொழில் வர்ற திங்கக்கிழமை மணிக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துறேன். சொந்த தொழில் அடுத்த தை முடிஞ்சு மாசி மாதம் தொடங்குற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். உன்னோட தாயை வர சொல்லு. வந்துட்டு போ. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து சொந்த தொழில் அதுக்கப்புறம் கல்யாணம் நல்ல பிள்ளைய உனக்கு நானாக உனக்கு தேடி அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து மீட்டு கொடுத்து எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதும். இல்லை நான் கருப்பசாமி அமைச்சு தரவா? நான் இப்போ போயிட்டுருக்கிற தொழில் இந்த வாரம் தான் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அவங்க பாதி வேலை செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. இந்த வாரம் தான் ஒரு ஆள் வர்ற ஆள் விட மாட்டேன்ட்டாங்க. இப்போ கோயிலுக்கு சமைக்க போறியா? அதனால் உனக்கு அதில் பிரச்சனை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்குது. நிறைய ஒரு 3 மாதம் ஒரு 8 நாள் மட்டும் பொறுத்துக்க. 8 நாள் பொறுத்துக்க. 8 நாள்லேருந்து உன்னோட பழைய நிலைமைக்கு உனக்கு கொண்டாந்து கொடுத்தா போதும்ல. நின்றுக்கோ அப்படிங்க. அப்படிதான் நாங்கள் ஆள் கொடுக்க மாட்டோம். உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு நான் ஆள் கொடுக்க சொல்கிறேன். 8 நாள் மட்டும் பொறுத்துக்க. இப்போ உனக்கு உன் சூழ்நிலை சரியில்லை. 8 நாள் வாய் பேச வேணாம். 8 நாளைக்கு மேலே எல்லாம் மாற்றி அமைச்சு கொடுத்து பழையபடி உங்களோட பேசுகிற மாதிரி எல்லாத்துக்கூட பேசி உனக்கு கேட்குற ஹெல்ப்புக்கு ஆளையும் அனுப்பி உனக்கு அந்த வேலை செய்கிறது இடைஞ்சல் எல்லாம் பண்ணால் போதும்ல. 3 பேர் ரொம்ப தொந்தரவு. யாராக இருந்தாலும் சரி கருப்பசாமி உனக்கு நான் பார்த்துக்கிறவா. இதை கொண்டு உன்னோட தொழிலுக்கு வச்சுக்க. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்போம். வர அமாவாசைக்கு என்ன வந்து பாரு. மறுபடி வழக்காடி பார்த்ததில் ஈரோடு போயிடுச்சு. நான் புதுசாக ஒரு வாகனம் பார்த்துருக்கேன். என் மகன் டாட்டா ஏசியா ஆட்டோ. யார் ஆட்டோ பார்த்தது? போய் காலைல விழுந்துட்டு ஓடு.
அதனால் கருப்பசாமி நான் சந்தையில் வியாபாரம் பண்ண போகிறேன். கடையா வேறு என்ன வியாபாரம் பண்ணுறான். அதனால் கருப்பசாமி அந்த வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக என் மகனுக்கு வந்து வாகனம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டதுனால வாகனத்தையும் உனக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் ஃபைனான்ஸ் மட்டும் தான் கிடைக்கல, அதுதானே என்ன கேட்காமலே முடிவும் பண்ணிட்டான். ஆமாமா இல்லையா? அதனால் எல்லாமே என்ன கேட்டுட்டு தான் செய்யணும். கேட்காமலே முடிவு பண்ணி இப்போ ஃபைனான்ஸ் மட்டும் கிடைக்கல என்னை வந்து கேட்க வந்திருக்கேன். அதனால் எடுக்கிறதுக்கு யோகம் இருக்கிறதுனால விட்டுட்டேன். இல்லைன்னா என் சவுக்கு தான் அவனுக்கு பேசியிருக்கேன். கேட்டு நட்டமாகி போச்சுன்னா நீ என்னை கேட்பில்ல. அதனால் என் பொண்டாட்டி கூட என் மருமகளோட சேர்த்து வைக்கணும். அப்போ நான் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அவனை சரக்கு அடிக்காமல் நிப்பாட்டிட்டேன். அதே போல் இப்போ வாகனத்தை நான் கேட்டு எடுத்துருக்கணும்ல. அதனால் யோகம் இருக்கிறதுனால உனக்கு விட்டுட்டேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு நிம்மதியான தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். உனக்கும் வியாபாரத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். இது என் மகனுக்கு ஒன்றை கொடுத்துட்டு நீ ஒன்றை வச்சுக்க, நான் கூடவே வரம்போ. வர்ற அம்மாவாசைக்கு என்ன வந்து பார். சரி கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி பழனி போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா சுற்றி பார்த்ததில் ஒரு 3 வேலை நான் பண்ணித்தரணும். என்னென்ன வேலை பண்ணித்தரணும்? அப்புறம் அக்கா தம்பி இன்னும் அக்கா சரியான உறவு இல்லை. அப்புறம் என்னோட தொழில் 2. அப்புறம் எனக்கு முழங்கல் வலி. அதனால் இந்த 3 கோரிக்கையும் கருப்பசாமி உனக்கு நிறைவேற்றி கொடுத்தா போதும்ல. இந்த இடங்களை கொஞ்சம் மாற்றி அதைத்தான் நான் சொல்லிட்டேன். தொழில் அப்படின்னாலே எல்லாமே வந்துடும். அதனால் உறவு முறையும் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து எனக்கு எந்த வித குழப்பம் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அதனால் கரெக்டான இடத்துல போய் லாக்காகி போய் உட்காந்துருக்கேன். யார்? அதனால் கருப்பசாமி நம்மளை பெற்றவங்களையே பெருசாக கண்டுக்க மாட்டானே. ஆள் இல்லாமல் வந்தால் நல்ல முறையாக பார்ப்பேன், பேசுவேன். கூட வந்தேன்னா அப்படியே ஒரு நிழல் மாதிரி வந்துட்டு போயிடுவேன். அப்படியே இல்லையாமாண்ணே? அதனால் கருப்பசாமி உனக்கு முழுசாக அவனை வந்து தாயின் தகப்பனோட சகோதரியோட நல்ல உறவு வரணும். அதே மாதிரி அவன் வந்து இப்படி பிடிப்பு ஆம்பளையாக நிற்கணும். அப்படி தானே? எனக்கு தெரிஞ்ச அளவுக்குலாம் ஆம்பளை மருமகதை அதுதானே? அதனால் கருப்பசாமி இவனை மனசில் மாற்றி ஆம்பளையாக மாற்றி நான் கருப்பவனுக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு வளர்த்தி உனக்கு நோய் நொடி இல்லாமல் நீ போகிற வியாபாரம் கருப்பசாமி நடத்தி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போலையே உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு வர்ற அமாவாசைக்கு எனக்கு ஒரு ரோஜா பூ மாலை வேணும். எனக்கு பாட்டில் சொட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அடுத்த ஒரு 3வது மாதத்துக்குள்ளே அவனாக தொலாவி வந்து நமக்கு கூட பிறந்தவனையும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி நல்ல முறையை உனக்கு வச்சுக்க அமைச்சு கொடுத்துட்றேன். இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. உனக்கு உடல்நிலையில் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துட்றேன். நீ போய் எங்கே போனாலும் உன் பேச்சு எடுபடணும். அப்போ தானே வியாபாரம் பண்ண முடியும். அதனால் இதை கொண்டு ஏன் பேர சொல்லி இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். பாரு அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு தாய்க்கு வந்து உடல்நலை சரியில்லை. என்னோட தாய் எங்கடா போன? நீ வந்து உட்கார். வர்ற பௌர்ணமிக்கு நீ நேரம் எங்கே போயிட்டு வரணும்? என் சகோதரங்கிட்ட போ. அங்கே போ. சரி என்னோட ஆலயத்திலே இருக்கிறானே? எங்கே இருக்கா? இருக்கான்ல, அங்கே போ. அப்படி இல்லைன்னா என் சகோதரன் இங்கே 21 இருப்பேன். எங்கே? ஏய் வந்து உட்கார். பேசாமல் வந்து உட்கார். அப்படியே மண்டி போட்டு இங்கே வந்து உட்கார். அதனால் கோர்ட்டு பிரச்சனையும் இருக்கா இல்லையா? அந்த கோர்ட்டு பிரச்சனையும் கருப்பசாமி உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். நான் சொன்னதை என் சகோதரனை கொண்டுட்டு போய் எனக்கு மாலை மட்டும் ஒன்று போட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். அதை குடி. இங்கேயே போகிறதா சாமி? உனக்கு எங்கே வேணுனாலும் சரி என் சகோதர சந்தன கருப்பங்கிட்ட கொடுத்துரு. உங்கள் கோர்ட்டு பிரச்சனை அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இதை நீ தேய்ச்சி குளிச்சிரு. கடனையும் கட்டி கொடுத்து வேலை வெட்டியும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக நான் காப்பாற்றி கொடுத்துறேன்.
உன் தாய்க்கு உடல்நல சரியில்லை, இந்த பக்கம் தான். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. சரி சாமி. எனக்கு வந்து இங்கே பொங்கல் வைக்கணும், எப்போ வைப்பேன்? உனக்கு உடல்நிலை வந்து 3 அமாவாசைக்கு 3 பௌர்ணமிக்கு எனக்கு பொங்கல் வச்சிரு. சரி சாமி. உனக்கு முழுசாக நான் கருப்பசாமி உனக்கு குணப்படுத்தி கொடுத்துட்றேன். சரி சாமி. அதே போல் நான் நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு அடுத்தவனோட உதவி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து, யாருக்கும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. அப்படி தானே வந்து கேட்டேன். பாரமாக இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்றேன். இந்த 3 நாள்லேயே சரி பண்ணிடுவேன். 3 அமாவாசை 3 பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலை கொண்டாந்து போட்டு எனக்கு பொங்கல் மட்டும் வச்சுட்டு போ. உனக்கு முழுசாக குணப்படுத்தி கொடுத்துட்றேன். போ, அதை கொண்டு பாங்க வச்சுக்க. உனக்கு கோர்ட்டு பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து இப்போ பார்த்து வச்சுருக்கிற ஒரு பிள்ளை வச்சுருக்கோம்ல, அதனால் அது இடைஞ்சல் இல்லாமல் எனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். அதனால் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நான் நடத்தி கொடுத்துட்றேன். போ.